எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. என்ன கருப்பனை கூட்டிட்டு வரட்டுமா? என்னன்னு போங்க, போய் அவனை வர சொல்லு. மச்சானுக்கு பயந்த மாதிரி இந்த மருமகனுக்கும் சேர்த்து பயப்படணும் போல. சரி. நீ என்ன இந்த முறைச்சுக்கிட்டே இருக்க? இருங்க, எங்க மாமா வரட்டும். இந்தா நீ பேசாம அங்கேயே போய் இருந்துக்கோ போ. யோ, வரிசையா பிள்ளைங்களை பத்து போட வேண்டியது அம்புட்டையும் கொண்டு வந்து எங்க தலையிலே கட்ட வேண்டியது. என்ன மருமகனே, நீங்க தானே மாமா பிள்ளைய பத்தீங்க, உங்க வீட்லயே வச்சு வளர்த்துக்கிட வேண்டியதுதானே? எதுக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க? மருமகனே நான் எங்க அனுப்பி வச்சேன்? உங்க அப்பா தானே கூட்டிட்டு போயிட்டாரு. யோ மாமா, எங்க அப்பாவை எதிர்த்து பேசியா? அப்படி இவன் எதிர்த்து பேசுறவனா இருந்தான்னா இவன் தங்கச்சியை என் மருமகன் தூக்கிட்டு போய் தாலி கட்டின அன்னைக்கே பேசி இருந்திருப்பான். கிறுக்கு பைய அதை விட்டு போட்டு பதிலுக்கு அவர் தங்கச்சியை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த உட்காந்துருக்காவாரு. எல்லாம் என் கரகம். இதெல்லாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துலதான் குமார் நம்மளும் பிறந்திருக்கோம். அத சொல்லு மாமா. என்ன மாமா? என்ன மாமா, என்ன பிரச்சனை? மாம்சு இங்க பாரு, காலேஜுக்கு நானும் அக்காவும் போக கூடாதான் அப்படின்னு யார் சொன்னா? உன் தம்பி சொல்லி கொடுக்குறான், எங்க அப்பா ஆடுறாரு. போச்சு, என்னைய போட்டு விட்டா. டேய், ஏன்டா உனக்கு இப்ப? ப்ரோ, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல ப்ரோ, போய் சொல்றா. மாம்சு இங்க பாரு, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அதுக்கு சாட்சி. காட்டு பாரு வேணா யாருக்கிட்டேனாலும். ப்ரோ, நான் உமன்ஸ் காலேஜ்ல சேர்ந்து படின்னு தான் சொன்னேன். மருமகனே, என்னத்துக்கு காலேஜுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு? ஏன் இப்ப அனுப்புனா என்ன? ஐயா ராசுக்குட்டி, பிள்ளைகளை காலேஜுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பாத்துக்கிடுவோமியா? ஜாதகம் பார்க்கணும் பாருங்க, அதுக்கும் காலேஜ் போறதுக்கும் என்ன இருக்கு? இல்லையா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா வேண்டாமா? அப்படி படிக்க வச்சா அந்த பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு வருமா, இல்ல எது வரைக்கும் படிக்க வைக்கிறது, எல்லாமே தெளிவா கேட்டு கிடணும்ல. படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தா உருப்பிட்ட மாதிரி தான். படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தா போதும், ஜாதகம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல சொல்லிட்டாரு நாட்டாம. ஏய் எப்பா, எங்க மாமா மாதிரியே இருக்கு. இல்லையா ராசுக்குட்டி, 18 வயசு பிறந்துருச்சு, ஜாதகம் பார்த்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதே ஒருக்க பாத்துக்கிடுவோன்னு பார்த்தேன். நீங்க ஜாதகம் பாருங்க, பார்க்காம போங்க, அது உங்க விருப்பம். படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்கள ஒரு டிகிரியாவது படிக்க போடுங்க. மாம்சு நான் பிகாம். மாமா நான் பிஏ தமிழ். எது மாமாவா? என்ன மானு? நான் உன்னை மாமான்னு கூப்பிடுவேன்னு சொன்னேன்ல. நீ எப்பவும் போலவே கூப்பிடுறா. முடியாது, மாமான்னு தான் கூப்பிடுவேன். மானு ஒரு மாதிரியா இருக்குடா, கருப்பானே கூப்பிடு. அப்படின்னா நம்ம 2 பேரும் தனியா இருக்கும்போது கூப்பிடுறேன். மருமகனே, உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை. எங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். காலேஜுக்கு இவங்க 2 பேரையும் அனுப்புங்க. அப்புறம் உங்க அப்பா வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி அப்ப சரி. எங்க அப்பனுக்கு யாருக்காவது பயந்து காலத்தை ஓட்டுறதே வேலையா போச்சு. சரி மருமகனே, இப்ப காலேஜுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுன்னா எப்படி? காலேஜ் பஸ்ஸா இல்ல பிள்ளைகளுக்கு சைக்கிள் இருக்கு அதுல அனுப்புறதா? அந்த சைக்கிளை கூட எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. நான் சைக்கிள்ல தான் போவேன். ஒத்தையிலையா காலை ஒடிச்சிருவேன். ஏன் போனா என்ன? இந்த முத்துமாடு போகுது, அண்ணன் போறான், நான் என் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் போறாங்க. ஐஸ் இருக்கா? எல்லாரும் கூட நான் போவேன். சரி போ, என்னைய கொண்டே விட சொல்லாம இருந்தா சேர்த்தேன். சே, இந்த ஆளை நம்பியெல்லாம் சண்டை இழுத்து விடவே கூடாது. அப்படியே ஜகா வாங்கிடுறாரு. என்ன மருமகனே, சைக்கிள்ல அனுப்பி விட்டுறலாமா? தேனு, நீ தனியெல்லாம் சைக்கிள்ல போக வேண்டாம் தேனு. எல்லாரும் போறாங்கல்ல மாம்சு. உங்க அண்ணன் வர்றான்ல, தினமும் அவன் கூட போயிட்டு அவன் கூட வா. அப்ப மலரு? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? சரி மருமகனே, நீயே பத்திரமா கூட்டிட்டு போய் நீயே பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுரு. அடே கருப்பா, இப்ப எதுக்கூட என்னைய கோர்த்து விடுற? இப்போ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வர்றதை விட நீ என்ன வெட்டி முறிக்கிற? சரி ரைட்டு விடு, கூட்டிட்டு போறேன். இரு, மலரை நான் கூட்டிட்டு போறேன், நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு போ. யாரை நம்பி என் மான நான் அனுப்ப மாட்டேன். நானே கூட்டிட்டு வரேன். டேய் குமார், ஏதாவது பேசுடா. அவன் தான் சொல்றான்லடா, நீ எல்லாம் ஒரு அண்ணனா, பேசுடா ஏதாவது. ஏய், 2 பேரும் என் தங்கச்சி தானடா, நானே கூட்டிட்டு வரேன்டா. ஏய், ஒரு தடவை சொன்னா தெரியாதா உனக்கு? சரிடா, நீயே கூட்டிட்டு வா. என்னடா ப்ரோ, நம்ம இது வரைக்கும் பஸ்ல தானே ப்ரோ போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆமாடா தம்பி, நம்ம போய்க்கிடுவோம். இந்த பிள்ளைங்களை அந்த கூட்டத்துல பஸ்ல ஏத்தி விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமா ப்ரோ, சரிதான். முத்து இங்க பாரு. என்னடா? சரி விடு, எங்க அண்ணன் தானே. என் மச்சான் தானே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். 2 பேர் மாத்தி தொடச்சுக்கிடுவோம் என்ன. சரி மருமானே, அப்ப என்னைக்கு காலேஜ்ல கொண்டு போய் சேர்க்கறது? இப்பவே ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமா, ஒரு நாள் போயிட்டு வரலாம்.
அதுக்கு நான் வரணுமா? அதுக்காவது நீர் வாயா, நீர் தாயா அந்த பிள்ளைங்களை பெத்தவர், கையெழுத்து நீர் தாயா போடணும். நீங்க தானே மாமா சைன் பண்ணணும். சரி போவோம், ஒரு நாளைக்கு போவோம். வண்டி ஏமாத்திட்டு போவோமா? இந்த 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுக்கு எதுக்கு வண்டி? நீங்க உங்க வண்டி எடுத்துட்டு வாங்க, நான் என் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். அப்ப சரி, அப்ப சரி. சீ, இந்த ஆள் எல்லாம் சுத்த வேஸ்ட். சரி அவ்வளவுதானா, நான் கடைக்கு போட்டா? போ மருமகனே, போ போ, போய் வேலையை பாரு போ. மாம்சு காலேஜுக்கு போறதுக்கு பேக்கு அது இதுன்னு வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு சண்டையை போடுவார் இந்த ஆளு. நீ அதுக்கும் இப்பயே சொல்லிட்டு போயிரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, வாங்கிக்கலாம். இவர் ஒன்றும் சொல்லாட்டினாலும் அந்த உட்காந்துருக்கான் பாரு பின்னாடி, அந்த எருமை மாதிரி ஏதாவது உசுப்பேத்தி விடுவான். நீ இப்பயே சொல்லிட்டு போ. வாங்கிக்கலாம்டா, வாங்கிக்கலாம். சரியா, வாங்கிக்கலாம். அன்னைக்கு மறுபடியும் ஏதாவது வந்தாருன்னா அப்ப நீ தான் வாங்கி கொடுக்கணும். சரிடா, வாங்கலாம் வாங்கலாம். காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். உங்க அப்பா வாங்கி தரலன்னா நான் வாங்கி தரேன்னா. அப்ப சரி, டிஃபன் கேரியர் ஒன்று வாங்கணும். சரிடா, ஒரு நாளைக்கு போவோம். இவளுக்கு 8 அடுக்கு கேரியர் வாங்கி கொடு ப்ரோ. நீ மூடிக்கிட்டு இருந்துரு சொல்லிட்டேன். ஆப்பா, மாம்சு 8 அடுக்கு கேரியர்லாம் வேண்டாம், 3 அடுக்கு கேரியர் போதும். சோறுக்கு குழம்புக்கு காய்க்கு தா, அதெல்லாம் உங்க அப்பா வாங்கி தருவான். இப்ப பேசு. நீ உன் பேரன் கூட சேர்ந்துக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இரு. அவனுக்கே சாடுற தட்டு. இப்ப சொல்றது அப்ப சொல்லி இருக்கலாம்ல. மாம்ச கூப்பிட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. காலேஜுக்கு கிளம்பும் போது தினமும் எனக்கு நீ 20 ரூபா கொடுக்கணும். 20 ரூபா எதுக்குதா? கேன்டீன்ல வாங்கிங்க. சரி வாங்கிக்கோ. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி 20 ரூபா கொடுக்க சொல்லிரு. வாங்கிக்கத்தா. எப்பா நீங்க 20 ரூபா கொடுக்கணும். ஏன் வாங்குறதெல்லாம் பத்தாதா? கொடுக்கணும்ப்பா, இல்லைன்னா எடுத்துக்கிறேன். போய் தொலை, என்னன்னு போ. 20, 40, 60. நான் பெரிய மாமா கிட்ட ஒரு 20, சின்ன மாமா கிட்ட ஒரு 20, ஆக மொத்தம் 100. தினமும் 100 ரூபா. மாம்சு காலேஜில் கேன்டீன்லாம் இருக்கும்ல. பாத்தியா, இவ படிக்கிறதுக்கு காலேஜுக்கு வர்றான்னு நினைக்கிற? இருக்கும், அதை அங்க போய் பாத்துக்கலாம். சரி. சரி மானு, நான் கடைக்கு போறேன். என்ன சரி. எப்படியெல்லாம் காசை கரெக்ட் பண்றா பத்தியா? எனக்கே ஒரு நாளைக்கு எல்லாருக்கிட்டையும் சேர்த்து 50 ரூபா தான் கிடைக்குது. இவளை நான் தானே கூட்டிட்டு போறேன். அந்த 100 ரூபாயை புடுங்கிடுவோம். ஓகேடா. தா பரமசிவம், என்னம்மா? தோட்டத்துக்கு போகும்போது அந்த ஜோசியரை வர சொல்லிட்டு போ. ஜோசியர் வர போறாராம் அப்படின்னா நம்ம பொழுதுக்கும் இங்கேயே ஹால்ட் போட்டுருவோமா? நல்லா பொழுது போகும். சரிடா. அதோ நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டா? இந்த போற வழி தானே, நானே சொல்லிட்டு போறேன். சீக்கிரம் வர சொல்லுங்க, போர் அடிக்குது, பொழுதே போகல. ஆட்டும் ஆட்டும். அதோய், என்னையா ராசகுட்டி? இவ்வளோ நாள் எங்க அப்பாவுக்கு தான் பயந்துகிட்டு இருந்தீங்க எல்லாரும். சரி, இப்போ ஏன் என் அண்ணனுக்கும் பயப்படுறீங்க? அதுலயும் முக்கியமா உன் மகன். அது பயம் இல்லையா ராசகுட்டி, அது ஒரு மரியாதை. அதான் திடீர்னு ஏன் அந்த மரியாதைன்னு தான் கேக்குறேன். பின்ன என் மக பெத்த சிங்க குட்டி சொன்னதை செஞ்சு காட்டிட்டான்ல. 2 வருஷம் தவம் போல வெளியவே இருந்துட்டான்ல, அந்த மரியாதை. சொன்ன மாதிரியே இந்த பிள்ளை முகத்தை நிமிந்து கூட பார்க்காம வாழ்க்கையை ஓட்டிட்டான் பத்தியா 2 வருஷத்துக்கு. ஓ, அதுக்கு தானா? பின்ன உன்னால முடியுமா, என்னால முடியுமா, இல்ல இந்த போறானே உன் மாமே அவனாலதே முடியுமா? மரியாதைங்கிறது அவங்கவங்க நடந்துக்கிற விதத்துல தானேயா வருது. உன் மாமனால முடியாத ஒரு விஷயத்த சின்ன பையன் ஒருத்தன் செஞ்சிருக்கான்னா அப்ப அவனுக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அதைத்தான் உன் மாமன் கொடுக்குறான். ஓஹோ, அப்படியா? ஐயா ராசுகுட்டி, நீயும் ஒரு 2 வருஷத்துக்கு எவன் கூடயாவது சண்டை போட்டு வெளியே இரு. என்னத்துக்கு? உனக்கும் இதே மாதிரி மரியாதை கிடைக்கும் உன் மாமன்கிட்ட. யாரு இவனா? 2 வருஷம் இல்ல, 2 மணி நேரம் கூட இவனால வெளியே இருக்க முடியாது. நான் இப்ப இருந்து காட்டுவேன்னு உங்ககிட்ட சொன்னனா? இருக்க முடியாதுன்னு தாண்டா நானும் சொல்றேன். நீ எல்லாம் சொகுசா வளர்ந்த புள்ள, உனக்கெல்லாம் ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட தாங்க முடியாது. ஏன், நானும் தான் 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்குறேன். அப்பெல்லாம் எவ்வளவு கொசு கடிக்கும் தெரியுமா? நீ 4 மணிக்கு எந்திக்கிறேன்னு வேணா சொல்லு, ஆனா பால் கறக்குறேன்லாம் சொல்லாத. ஒரு நாளாவது நீ பால் கறந்துருக்கியா மாடு? இத்தனை வருஷத்துல நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பால் கறக்குறேன்னு காலையிலையும் சாயங்காலமும் நீ போடுற படமெல்லாம் என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? டேய், என்னடா முத்து, நீ தானடா பால் கறக்குற? ஆனா என் தங்கச்சி இல்லங்கிறா. அவ கிடக்கா, அவளுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இத்தனை வருஷத்துல நீ ஒரு நாள் கூட பால் கறந்ததே கிடையாதுடா. வீராண்ணை கறந்த பாலை நீ கறந்ததா தினமும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. முத்து, அப்படியாடா? அந்த அண்ணன் கறந்து கொடுக்குற பாலை நீ கொண்டு போய் ஊத்திட்டு மட்டும்தான் வர என்ன? ஏய், நீ பண்ணையில உட்காந்து தினமும் தூங்கிக்கிட்டு தானே மாடு இருக்க. சரி சரி, என் செல்ல பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் அசதியில தூங்கி இருந்திருப்பான். அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு போய் வேலையை பாரு போ. இப்படியே ஆளாளுக்கு அவனுக்கு செல்லம் கொடுத்து கொஞ்சுங்க. அதான் பாரு, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை இழுத்து விடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு நிக்குது இந்த மாடு.
போத்தா போத்தா பிள்ளை என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. இதுவா பிள்ளை, இதெல்லாம் ஒரு தொல்லை. முத்து, என் தங்கச்சியை பத்தியா? உன்னைய பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாடா. அதனால தாண்டா இவளை காலேஜுக்கு வர விடாம பண்றதுக்கு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். கடைசியில என் ப்ரோவால காரியம் கெட்டு போச்சு. இவளுக்கு எப்படி என்னை பத்தி எல்லாமே தெரியுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று பண்ணி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றதே வேலையா போச்சு. இவளால நான் கடையில எவ்வளவு பொய் கணக்கு எழுதியிருக்கேன் தெரியுமா? அம்புடு இவளுக்கு கொடுத்த சாக்லேட்டு தான். இதனால நான் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த சலுகையுமே கொடுக்க முடியலடா. இவ்வளவு கில்லாடியா இருக்காளே, உனக்கு யாரோ ஒரு ஆள் லெட்டர் எழுதுறாங்கல்ல, அதை இவகிட்ட கொடுத்து படிக்க சொல்லி யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றா. அதை இவளே எத்தனையோ தடவை புடுங்கி புடுங்கி படிச்சிருக்கா. இவளுக்கும் யாருன்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சு தரேன்னு தான் சொல்றா. நான் தான் வேண்டான்னு வச்சிருக்கேன். இவ கண்டுபிடிச்சிட்டான்னா அப்புறம் ஏன் மரியாதை என்ன ஆகுறது? நானே கண்டுபிடிப்பேன். உங்க அண்ணன் கிட்ட கொடுறா. வேற வேணையே வேண்டாம். மானு பிள்ளைய பத்தியா எங்க அண்ணனை சுத்தி சுத்தி வருது. அவளுக்கே எங்க அண்ணன் இன்னும் ஒரு பதிலும் சொல்லல. இதுல நான் வேற யாரையாவது லவ் பண்றேன்னு வந்து நின்னேன்னு வை, அவ்வளவுதான். எங்க அப்பா என்ன எதுவும் சொல்றாரோ இல்லையோ, எங்க அண்ணனுக்குலாம் பதில் சொல்ல முடியாது சாமி. ஏன்டா நீ உங்க அப்பாவை விட உங்க அண்ணனுக்கு தான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்க? எங்க அப்பா கிட்ட இருந்து அடிக்கடி என்ன காப்பாத்துறது என் அண்ணன் தானே. ஏன் மர்மானே, அப்ப உனக்கும் எங்க அண்ணன் பையன் தானா? தாயே, நீ இவ்வளவு நேரம் உயிரோட தான் இருந்தியா? ஏண்டா? இல்ல சிலைய மாறிட்டியாக்கும்னு நினைச்சேன். வந்ததுல இருந்து வாயவே திறக்கல. நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் மருமகன் பேசும்போது நான் என்னத்த குறுக்க பேசுறது? இப்படியே உசுப்பேத்தி விடுங்க. என்ன யார? நீங்க யார உசுப்பேத்தி விடுறீங்க? என் மருமகனையா? இந்தா நீ திரும்பு. இப்ப உட்காந்துருந்தேல இவ்வளவு நேரம், அதே மாதிரியே உட்காரு. இவ்வளவு நேரம் இங்க எவ்வளவு கலவரம் நடந்தது. வாயை திறந்தீங்களாத்தே? அதான் எங்க அண்ணன் மகன் பேசிக்கிட்டு இருந்தா அப்படில. அப்ப நான் யாரு? நீ தானே மருமகனை சண்டை ஆரம்பிச்சு விட்ட. பாத்தியா? அப்படின்னா இந்த பீஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அது சரி, அவங்க அண்ணன் ரத்தம் கொஞ்சமாவது உடம்புல ஓடும்ல. நம்ம தான் எல்லாரையும் லேசா நினைச்சிடறோம்னா. நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அப்பாவியாவே இருக்க போறோம்? ஏமாடு நீ அப்பாவி. இவ வேற நம்ம முணுமுணுன்னு பேசினாலும் இவளுக்கு மட்டும் எப்படிடா கேக்குது? அவளுக்கும் உனக்கும் 7ஆம் பொருத்தம்டா. இந்தா உன் ஃப்ரெண்டு விளையாட தேடி வந்தா. அப்பதே போ என்னன்னு கேளு. யார் ஐசாடா? அவதான். அத்தை நிஜமாவா ஐஸ் வந்தாளா? ஆமாத்தா வந்தா. சரி அப்ப நான் விளையாட போயிட்டு வரட்டா? போ போயிட்டு வா போ. அக்கா நீ வாரியா? ஐஸ் வீட்டுக்கா நீ முன்னாடி போ, நான் கருப்பங்கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி சொல்லிட்டு வா, நானும் அங்க இருக்கேன்னு சொல்லிடு. சரி முத்து வாரியா? எங்க வாரியா? நான் எங்க போனாலும் கூடயே போயிட்டு கூடயே வரணும்னு கருப்பேன் சொல்லியிருக்காங்களேடா உன்னைய. அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ எங்க போனாலும் வந்தாலும் உன்னை பாத்துக்க வேண்டியது என் ப்ரோ பொறுப்பு. ஆமால்ல? ஆமாதான். இனிமேலும் உன் பின்னாடி கொடுக்கு மாதிரி நான் சுத்திட்டு இருக்க மாட்டேன். போய் விளையாடு போ. சரிடா. மருமகனே ஏன் மருமகனே ஒரே டென்ஷனாவே இருக்க? உங்களுக்கெல்லாம் மருமகனா பிறந்திருக்கேன்ல, அதனாலதான். டென்ஷன் ஆகாம இருயா மருமப்பிள்ளை. சரிங்கத்தே சரி. இந்த சோசியம் எப்போ வருவான்னு தெரியல. அதுக்குள்ள போய் சாப்பிட்டு வந்துடட்டுமா? சாப்பிட்டு வந்துருங்க தே. அவர் வந்தாருன்னா அப்புறம் பொழுதுக்கும் அவர் பக்கத்துலயே தான் உட்காந்துருப்பீங்க. இந்த எங்க அண்ணனை போய் வர சொல்லு. இந்த சொல்றேன். நானும் அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். முத்து நீ வாரியா? நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். நீயே போயிட்டு வா. ரைட்டு. ஏனாத்தா? என்னையா? என்னைய ஏதாவது ஒரு பெரிய குடும்பத்துக்கு தத்து கொடுத்துறியா? என்ன எதுக்கு? இதெல்லாம் ஒரு குடும்பமா? ஏன் நம்ம குடும்பத்துக்கு என்ன? சண்டை ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபோர்ஸே பத்தல. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன் சண்டையில தூடுறதுக்கு. யாராவது ஒரு ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணி சண்டையை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. நமக்கு கொடுத்து வச்சதை அம்பிட்டுதேன் விடு. அத சொல்லு, அவ்வளவுதான் விடு. எந்நேரம் அந்த போன கழுதையவே நோண்டிக்கிட்டு கிடக்காதடி. பொம்பளை பிள்ளை வீடு கடங்கி எப்பவும் 4 வேலையை பார்க்க பழகு. ஏம்மா இருமா, நான் அந்த காலேஜை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படிக்கிறத பத்தியா? சரி அப்ப பாரு. ஏடி நீ தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கையே, பேசாம உங்க அப்பா சொன்ன மாதிரியே இன்ஜினியரிங் படிக்க வேண்டியதானே? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆர்ட்ஸ் தாம எடுத்திருக்காங்க, அதையே நானும் படிக்கிறேன். அது படிச்சா வேலை கிடைக்குமா? காலேஜ் 5 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நான் வேலைக்கு போயிடுறேன். என்ன கவர்மெண்ட் வேலைக்கு ஆயிடுச்சு? ஆமாம்மா. ஆனா நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்ம வீட்டில் வசதி இல்லையா என்ன? உங்க அப்பா உன்னைய வசதி இல்லாத வீட்லையும் கட்டி கொடுக்க மாட்டாரு. இன்ஜினியரிங் படிச்சேன்னா நாளை பண்ண கல்யாண பத்திரிகையில போடுறதுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல. பொண்ணு இன்ஜினியரு
பொண்ணு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியும் உங்க அப்பா உனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ள இன்ஜினியர் மாப்பிள்ளன்னு தான் பாப்பாரு. அது அப்புறம் பாப்போம். நீ துணியை துவைச்சு முடிச்சிட்டேன்டி. இந்த அலசிக்கிட்டு இருக்கேன், குறுக்கெல்லாம் வலிக்குது. சத்த போய் படுத்துட்டு வரட்டா? ஓ போய் படு. அதே எதுக்கு ஏன்டா கேட்குற? நீ இதை அமைச்சு அலசி புரிஞ்சு காய போட்டுறியா? ம் சரி போ. எப்பா நிமிரவே முடியல, இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கிடுச்சு, நிமிரவே முடியல. வாஷிங் மிஷினில் அம்பட்டு துணியும் போட்டு துவைச்சிடலான்னு பார்த்தா இவ எடுக்கிற ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போடவே முடியல. அம்பட்டு துணியில என்னமோ கல்லுக்கல்லா ஒட்டி இருக்கு. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சா ஒரே நாளில் அம்பட்டு கல்லு உளுந்துருது. பிறகு நீ இதே அம்பட்டு கல்லையும் உதுத்துட்டேன்னு நம்மகிட்ட சண்டைக்கு வருவா. ஒரு துணியை துவைக்கிறதுக்கு எவ்வளவு அளப்பற. இந்த வெண்ணிலா பிள்ளையும் மலர் பிள்ளையும் விளையாடுறதுக்கு இன்னமும் ஆளை காணும். அப்பவே ஒரு தடவை வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லை ஐசே, என்ன இந்த பக்கம்? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு இதானே பாதை? அது எப்படி எங்க வீட்டு கொல்ல பக்கம் சுத்தி தான் போவீங்களோ? இல்ல, என் தங்கச்சி இங்க விளையாட வர்றதா சொல்லிட்டு வந்தா, அதான் வந்துட்டாளான்னு பார்க்க வந்தேன். அவளை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரையுமே ஆளை காணும். ஐசு உன் வீட்டுக்கு விளையாட வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் 2 பேரும் கிளம்பி வந்தாளுங்க. அப்படின்னு இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஒருவேளை எங்க மாமா கடையில நின்று சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வருவாங்க 2 பேரும். ஆ சரி வரட்டும். அம்மா இரு, நானே உன்னை பார்க்க வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டாக நில்லு. எதுக்கு ஐசு? நல்லா சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடு. போட்டோ எடுக்க போறியா? ம் ம் நல்லா சரி. அதெல்லாம் எனக்கு எப்பவுமே சிரிச்ச முகம் தான். எடு எடு. எதுக்கு ஐசு என்ன போட்டோ எடுத்த? ஒரு ரிசர்ச்சுக்கு. என்ன ரிசர்ச்சுக்கு? நீ படிக்கிற காலேஜுக்கு தானே வரப்போகிறேன். அங்கே உனக்கு முன்னாடி போய் இந்த ஃபோட்டோவை காட்டி இதில் இருக்கிறவன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க போகிறேன். எதுக்கு? அந்த பிள்ளைங்க உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த அண்ணனா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ இது வரைக்கும் காலேஜில் ஒழுக்கமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். ஐயோ, அப்படி இல்லாமல் சி இவனா இவன் எப்போ பார்த்தாலும் எங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பானே அப்படின்னு யாராவது ஒருத்தையாவது சொல்லட்டும். அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. ஐயோ, எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாளுங்க. என்னது? இல்ல ஐசு, நீ முதல்ல சொன்னேல அது மாதிரி. அண்ணன்னா ம் பாப்போம். ஆமா ஐசு, உங்க அப்பா ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம்லாம் போயிட்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். கட் ஆஃப்லாம் நிறைய வச்சிருக்கேன்ல, போக வேண்டியதுதானே இன்ஜினியரிங்க்கு? நான் ஆர்ட்ஸ் டிகிரி தான் படிக்க போகிறேன். அதான் பிள்ளை ஏன்னு கேக்குறேன். நாளப்ப நான் கல்யாணத்தில் எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுல்ல. புரியல. இல்லை இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன்னு வை, நாளப்பனா எங்கள் அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை ஒருவேளை சாதாரண ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருந்தா நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அப்போ ஏதாவது சிக்கல் வரும்ல, அதுக்கு தான். ஏ லூசு, உன்னையவே உங்க அப்பா இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு, உனக்கு மாப்பிள்ளைய மட்டும் என்ன சாதாரண மாப்பிள்ளையவா பாப்பாரு? யாரு நானா லூசு? நானாடா லூசு? என்ன ஐசு? எனக்கு தெரியாதா அது? இல்ல அதான் கேக்குறேன். அப்புறம் எதுக்கு? உனக்கு நிஜமாவே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் அன்னைக்கே என்னடா சொன்னேன்? ஐசு நீ அன்னைக்கு சொன்ன, ஆனா ஒன்னும் கன்ஃபார்மா சொல்லலைல. இதுக்கு மேலே உனக்கு என்ன கன்ஃபார்ம் வேணும்? இல்ல நீ பேசுறது எதுவுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. சாதாரண டிகிரி படித்த மாப்பிள்ளைன்னு சொன்னது ஒன்னதான். அப்படின்னா? அப்படின்னா டேய் இல்ல நான் சாதாரண டிகிரி படிச்ச மாப்பிள்ள தான். சரி, ஆனா நீ சொல்றதுக்கும் இதுக்கு என்ன என்ன அர்த்தம்? ஏண்டா என் ஃபோனில் ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு மேலே என்னடா செய்யணும் உனக்கு? இல்ல ஐசு, நீ அது ஏதோ ரிசர்ச்சுக்குன்னு தானே சொன்ன, எனக்கு புரியல. அந்த ரிசர்ச்சை நான் எதுக்குடா பண்ணணும்? இல்ல ஐசு புரியல, எதுக்கு பண்ணணும்? ஆமா எதுக்கு பண்ற? அடே நீ எவ பின்னாடி சுத்தினா எனக்கு என்னடா? அதானே, நான் எவ பின்னாடி சுத்தினா உனக்கு என்ன? என்ன ஐசு? எதுக்குடா இத்தனை வருஷமா என் பின்னாடி சுத்தி வந்த? நான் உன் பின்னாடி மட்டுமா சுத்துனேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி தான் சுத்துனேன். இங்க பாரு, உனக்கு நிஜமாவே புரியல. இல்ல என்னது என்னது எனக்கு புரியல, என்ன சொல்ற? அன்னைக்கே சொன்னேன்லடா. என்ன ஐசு சொன்ன? ஒவ்வொரு வருஷமும் முளைப்பாரிக்கு என் பின்னாடி நீ தானடா சுத்தி வர, உன்னை தானடா சுத்தி வர விடுறேன். அது நீங்க எல்லாம் முளைப்பாரி தூக்கிட்டு சுத்தும் போது உங்களுக்கு ஏத்தி வைக்க இறக்கி விட எப்படியும் ஆளு துணை வேணும்ல, அதுக்காக நாங்க எல்லாரும் பின்னாடியும் தான் போவோம். அப்படின்னு அதுக்கு தான் என் பின்னாடி வந்தியா? நான் உன் பின்னாடி மட்டுமா போனேன், ராஜி பின்னாடியும் தான் போனேன், கோமலவள்ளி பின்னாடியும் தான் போனேன், என் தங்கச்சி பின்னாடியும் தான் போனேன். அவங்க எல்லாரும் நானும் ஒன்னாடா. ஆமா, அவங்க தூக்குன அதே சைஸ் முளைப்பாரியை தானே நீயும் தூக்குன, பெரிய ஆளுக்கு மட்டும்தான் அடுக்கு முளைப்பாரி தூக்குனாங்க. டேய் கோமிட்டி பையலே வேண்டாம். என்ன ஐசு? நீ என்னை ரொம்ப கடுப்பேத்துற. இல்ல ஐசு, இப்ப நான் என்னடா சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் ஒண்ணுமே நினைக்கலையா ஐசு, நான் பாட்டுக்கு சும்மா இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன், நீ தான் போறவனை கூப்பிட்டு போட்டோ எடுத்த.
அவ்வளோதானே? அவ்வளோதானடா. சரி போ. ம் சரி ஓகே. என் தங்கச்சிங்க வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அனுப்பிடு. போய் தொலை, என் கண்ணு முன்னாடி நிற்காத. ஆ சரி ஐசு பாய். மூஞ்சிய பாரு. இவனுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறானா? சின்ன பிள்ளையில இருந்து நேத்து வரைக்கும் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு இவனுக்கு? போடா போ. நீ படிக்கிற காலேஜுக்கு தானே நானும் வரப்போறேன், பாத்துக்கிறேன் போ. சாமி கும்பிட்டியா? போலாமா? பாவம், நீ எதுக்கு கோயிலுக்குள்ள வரவே மாட்டேங்கிற? மானு, கடையில இருந்தேன்லடா, ஒரே கசகசன்னு வேர்வையா இருக்கு, மூட்டையெல்லாம் தூக்கி போட்டது. நீ தனியா போறேன்ட்டு உன் கூட வந்தேன். கோவிலுக்கு போறதுன்னா நல்லா குளிச்சுட்டு சுத்தமா தானே போகணும். ஆமா, நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். அதான் இப்ப மறுபடியும் நான் கடையில தான் போய் நிக்கணும். கசகசன்னு ஆயிரும்டா. அப்ப நான் உனக்கு இப்ப குங்குமம் வச்சு விடவா? நீ வச்சிரு, நான் கடையை மூடிட்டு நைட்டு வீட்டுக்கு போவேன்ல, அப்போ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் தூங்கும்போது. என்ன? சரி சரி, போலாமாடா பிள்ளை? கருப்பா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். வீட்டுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ கடைக்கு போயிருவ. வேலை இருக்குடா, வீராண்ணனை நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். மாமா எப்ப வருவாரு? மாமா இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வரும்போது நான் கடையில இல்லைன்னா எங்க போனேன்னு 1008 கேள்வி கேட்பாரு. மானுக்கு கோயிலுக்கு போறதுக்கு துணைக்கு போனேன்னு சொல்லு, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. சரிதான். நான் சாமி கிட்ட என்ன கும்பிட்டேன்னு சொல்லு. என்ன கும்பிட்ட? எனக்கு எப்படிடா தெரியும்? உனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லு. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு, என்ன? சொல்லு. தெரியாதுடா மானு. நானு பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல, சீக்கிரமா நானும் கற்பனும் லவ் பண்ணணும்னு சொல்லி சாமி கிட்ட கேட்டுட்டு வந்தேன். நீ ஏன் எப்ப பாரு அதுலயே இருக்க? நீ தானே சொன்ன நீ சீக்கிரமா பெரிய பிள்ளையா போமானு அப்படின்னு. நானும் பெரிய பிள்ளையா போயிட்டேன், நீ லவ் பண்ணவே வர மாட்டேங்கிற. இப்படி உங்க மாமா இருக்கும்போது என்கிட்ட பேசு, அவ்வளவுதான். என்னை இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வெளியே அனுப்பிடுவாரு. நான் இப்ப பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல, இப்பெல்லாம் உன்னை யாராவது வீட்டை விட்டு அனுப்புனா நானே சண்டை போட்டுருவேன். சண்டை போட்டுட்டு நான் என் கற்பன் கூடயே போறேன்னு சொல்லிட்டு உன் கூட நானும் திண்ணையில வந்து உட்காந்துக்குவேன். என் செல்ல பிள்ளை, போமாடா. மாமா, மானு, என்னை அப்படி கூப்பிடாதடா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குடா, நீ கூப்பிட்டு எனக்கு பிடிக்காம இருக்குமா? அப்புறம் என்ன மாமா? அது ஒரு மாதிரியா இருக்கு, வேண்டாம். அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை மாமான்னு கூப்பிடட்டா? சொல்லு. ஏமானு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ஆமா, இது என்ன கேள்வி? நான் உன்னையே தான் கட்டிக்குவேன். ஏமானு, இத என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லுவியா? எல்லார்கிட்டயும்னா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட. மாமா கிட்டயா? மாமா கிட்டையும் தான், ஆத்தா கிட்ட, ஐயா கிட்ட, பெரியம்மா கிட்ட, பெரியப்பா கிட்ட. யார் கேட்டாலும் நான் சொல்லிடுறேன், நான் கற்பனை தான் கட்டிக்குவேன்னு. என்ன உனக்கு பிடிக்குமா? நீ என்னடா கேக்குற? எனக்கு உன்னைய மட்டும் தான் பிடிக்கும். இல்லடா, முன்னாடியெல்லாம் மெட்ராஸ் மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொல்லுவேன். அப்பம்போது நான் சின்ன பிள்ளை, எனக்கு விவரமே தெரியாது, அதனால விவரம் தெரியாம சொல்லிட்டேன். இப்ப அப்படி இல்லல, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல. எப்படி எப்படி? அப்பம்போது நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்லடா கருப்பா, அதனால விவரம் இல்லாம ஏதாவது பேசியிருப்பேன். இப்ப அப்படி இல்லல, நான் பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல, அதனால இப்ப விவரமா பேசுவேன். நான் உன்னை தான் கட்டுவேன், நீ கவலைப்படாத. என்ன? யாரு நீயா? நீ பெரிய பிள்ளையா போயிட்டியா? ஆமா பாரு, நான் தோள்பட்டைக்கு வந்துட்டேன் பாரு. ரைட். அப்புறம் கருப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. இதை நீ தான் செஞ்சு கொடுக்கணும். என்னது இது, பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஆமா, அண்ணன் இருக்கார்ல. யாரு? மச்சானா? குட்டி பாப்பா அவங்க அப்பா. அதான் என் மாற மச்சான். அவர்தான். அவரு கூட நீ மச்சி அனுப்பி வைக்கணும். அவர் பாவம். அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அண்ணன் தான் சொன்னாரு. மாமாவும் சரி முத்துவும் சரி அனுப்பி விடவே மாட்டேங்கிறாங்களாம். அவரு ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாரு, நீ கருப்பங்கிட்ட சொல்லி எப்படியாவது இதை எனக்கு செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன்கிட்ட சொன்னாராமே, நீ பாப்போம்னு சொல்றியா? முத்துக்கிட்ட சொன்னா அவன் கேட்கவே மாட்டேங்கிறானா. மாமா கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு பயமா இருக்கான். அதனாலதான் என்னைய கூப்பிட்டு சொன்னாரு. நீ சொன்னா கருப்பே மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். நீ ஒண்ணு கருப்பங்கிட்ட பேசு, இல்லைன்னா உங்க மாமா கிட்ட பேசி உங்க மச்சியை எப்படியாவது என் கூட ஊருக்கு அனுப்பி விடுன்னு சொன்னாரு. அனுப்பி விட்டுருக்காருப்பா மச்சிய. பாவம் அண்ணே அழுகுறாரு. அழுதாராக்கும்? அழுகுற மாதிரி பேசினாரு. நீ யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவ. நீ நான் சொன்னா கேட்பே மாட்டியா? கேப்பேன். அப்படின்னா மச்சிய அண்ணன் கூட அனுப்பி விடு. மாமா கிட்ட நீ பேசுற. சரி ஓகே. நிஜமா? நிஜமா தாண்டா. அப்படின்னா சூப்பர். கருப்பா, நம்ம இன்னையில இருந்து லவ் பண்ணுவோமா? ஆரம்பிச்சிட்டியா? நீ சொன்ன பேச்சு மாறாதடா. நான் பெரிய பிள்ளைய போனதுக்கு அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்னேல. ஏமானு, நான் இனிமேதான் அதெல்லாம் பண்ணணுமா? இல்ல, நீ சொன்ன விஷயத்த இனிமேதான் நான் பண்ணணுமான்னு கேட்டேன். அப்படின்னா
அப்படின்னா என்னன்னு கூட உனக்கு புரியல. இப்ப நான் அதை உன்கிட்ட சொல்லி அப்ப மட்டும் உனக்கு எப்படி புரியும்? இல்லடா, இப்ப எங்க அண்ணனும் மயில் மைனியும் லவ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி நம்ம எப்ப லவ் பண்ணுவோம்னு கேக்குறேன். அப்புறம் மாறன் மச்சானும் நம்ம மச்சியும் லவ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி எப்ப லவ் பண்ணுவோம்னு கேக்குறேன். அப்படிலாம் எப்படி பண்றது? அப்படின்னா நான் எங்கேயாவது போவேன், நீ என்ன பண்ணணும், பின்னாடியே வரணும். அப்புறம் லவ் லெட்டர் கொடுக்கணும். ஐய் 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 டா டா திரும்பி பாருப்ல அப்படின்னு சொல்லணும். சரி, அப்புறம் 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 நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என் பின்னாடி வராதீங்க, போங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி. நீ உடனே சொல்லு, நான் நாளைக்கே பொண்ணு கட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். இப்படித்தான் எங்க அண்ணனும் மைனியும் லவ் பண்ணாங்க, அது மாதிரி நம்மளும் பண்ணணும். இப்படி எல்லாம் வள்ளி மச்சான் உன்னைய வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஆமா, அப்புறம் கரும்பு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும். எங்க அண்ணனும் மைனியும் கரும்பு தோட்டத்துக்குள்ள போய் லவ் பண்ணும்போது யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறதுக்கு நான் தான் தோட்டத்துக்கு வெளியே நிற்பேன். அது மாதிரி நம்ம லவ் பண்ணும்போது நம்ம யாரை பாத்துக்கிறதுக்கு நிக்க வைக்கிறது? சொல்லு, யாரை கூட்டிட்டு போவோம்? இப்படி இல்லாம வள்ளி மச்சான் உன்னை வச்சுக்கிட்டு பண்ணாரு. ஆமா, நான் தான் எப்பவுமே அவங்களுக்கு துணையா நிற்பேன். எனக்கு லவ் பண்றதுல எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க அண்ணனை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இங்க வாடா. இப்படி எல்லாம் போய் யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. நான் என் நடந்ததை தானே சொல்றேன். யாரை கேட்டு நீ போன? இல்ல கருப்பா, எங்க அண்ணன் தானே, அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. இது எப்ப தெரியுமா? அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானு 9th படிச்சிட்டு இருக்கும்போது, நீ அப்பம்போது 11th படிச்சுக்கிட்டு இருந்தேல, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு லீவுக்கு கூட போயிருவேல, அப்பம்போது எங்க அண்ணன் கூட போனேன். போகக்கூடாதா? தப்பா? தப்பு ஓ மேல இல்லடா. சரி, இனிமே அந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் போக கூடாதுன்னு. யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், நம்ம மட்டும் போவோம். டேய் சேட்டை, சரி சொல்லு, நம்ம எப்ப லவ் பண்ணுவோம்? அதுலயே இருக்காதடா. சரி, தள்ளி நில்லு. வீட்டுல எல்லாரும் பேசுவாங்க, அப்ப பாப்போம். சரி. அப்புறம் கருப்பா, நானு உங்ககிட்ட பேசணும்னு நிறைய நினைச்சு வச்சிருக்கேன். இந்த நீ என்னைய எதுக்கு சயின்ஸ் குரூப் எடுக்க சொன்ன? அது உனக்கு இன்னும் தெரியலையா? தெரியல. ஏன்? குட்டி பிள்ளை, 2 வருஷம் இல்லடா, 20 வருஷம் ஆனாலும் நான் சொல்லி கொடுக்காம உனக்கு தெரியாது போல. அப்ப சொல்லி கொடு. அதுக்கு ஒரு நாள் இருக்கு, அப்ப சொல்லித்தரேன். கோயில்ல வச்சு இதுக்கு மேல பேச வேண்டாம். சரி, வா வீட்டுக்கு போலாம். சரி, அப்படின்னா இப்பல இருந்து நான் உன்னை லவ் பண்றேன், சரியா? ஐ லவ் யூ. அடே, ஆமா, ஐ லவ் யூ. இந்த இரு, இந்த கோயில்ல இந்த கருப்பா, ஐ லவ் யூ. என்னது இது? ரோஜா பூ. அது தெரியுது. இதெல்லாம் நீயா பண்ண மாட்டியே, இது யார் சொல்லி கொடுத்து பண்ற? நீ முதல்ல வாங்கு. நீ சொல்லு. காலையில பூக்காரக்காட்ட ஒரு ஊட்டி ரோஜா பூ வாங்கி குடத்துல தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். சாயங்காலம் கோயிலுக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போய் சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். இந்த அப்படி ஐ லவ் யூ. குட்டி பிள்ளை, இப்படி எல்லாம் செய்யணும்னு உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்கல, நானா தான் செய்யறேன். இல்ல, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய தெரியாது. யார் சொல்லி கொடுத்தாங்க சொல்லு. யாரும் சொல்லி கொடுக்கல, நீ முதல்ல வாங்கு. நானும் உங்ககிட்ட இப்ப இதை கொடுத்துட்டேன். நீயும் நானும் லவ் பண்றோம். இன்னைக்குல இருந்து நம்ம லவ் பண்றதுக்கு இந்த கோயில் பெருமாள் தான் சாட்சி. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரு சொல்லி கொடுக்கறான்னு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யாரும் சொல்லி கொடுக்கலை, நான் தான் சொல்றேன். என் மானுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது, யாரு சொல்லி கொடுக்கறாங்க? சொல்ல மாட்டேன். அப்படின்னா யாரோ இருக்காங்க. யாருன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நான் தான் உன்னை லவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அது சரியா தான் இருக்கு. நீ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்ப, மானு சின்ன பிள்ளை, அவகிட்ட போய் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைச்சு தள்ளி தள்ளி நிப்பேன்னு சொன்னாங்க. சரியா தான் இருக்கு. டேய், யாருடா இப்படி எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? சொல்ல மாட்டேன். உன்னைய எப்படி லவ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் லவ் பண்றேன், நீ பேசாம இரு. டேய், ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இருக்கணும். உன்னை இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. அதனால நான் சொல்றது நீ கேளுன்னா. இந்தா ஐ லவ் யூ. சரி, வா வீட்டுக்கு போவோம். ஓடியா. இந்த சின்ன பிள்ளைக்கு இப்படி எல்லாம் யார் சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டுறது? கருப்பா வாடா. இந்த வந்துட்டேன்டா. இது யார் வேலையா இருக்கும்? பாருங்க, நல்லா பாருங்க. உள்ளூர் ஜோசியர் பார்த்தது ஒன்றும் சரியில்லைன்னு தோணுது. அதே உங்களை கூட்டிட்டு வந்தோம். ஏன், அப்படி என்ன சொன்னாங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அப்ப எங்க பேத்தி ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப இன்னைக்கு காலையில கூப்பிட்டு பார்த்தோம், அப்பயும் அப்படிதான் சொல்றாரு. எங்களுக்கு மனசுக்கே ஒரே சங்கடமா இருந்தது. நீங்க ஒரு நல்லா பார்த்து சொல்லுங்க. பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு முதல்ல பாருங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன ஏதுன்னு போட்டிருக்கா? ஆமா, படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருங்க, உருப்பிட்டுரும்.
அப்படித்தான் மருமகனே கருப்பனும் சொன்னான். இருந்தாலும் ஒரு நம்ம திருப்திக்கு பார்த்துக்கிடுவோம். என்னமோ பண்ணுங்க. உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே டிகிரி படிக்கிற யோகம் இருக்கு. பின்ன எங்க அப்பா ஹெட் மாஸ்டர், எங்க அண்ணனும் ஹெட் மாஸ்டர். அதப்படி ஒரு டிகிரி கூட படிக்க போடாம இருப்போம்? இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமா? அதான் மருமகனே, காலையில பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு பார்த்துக்கங்க. நம்ம முத்து பிள்ளை இருக்குல்ல, எம்மா சும்மா இருமா. சரி சரி. என்ன அவனுக்கு என்ன? இல்ல இல்ல, அவன் காலேஜுக்கு நாங்கெல்லாம் போறோம்ல, எங்க கூட அனுப்புங்கன்னு சொன்னான். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லா பிள்ளைகளையும் அதெல்லாம் நல்லா படிக்க போடலாம். அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சுல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மருமகனே இருங்க, 2 வருஷம் கழிச்சு ஜாதக கட்டை எடுத்திருக்கோம், எல்லாருக்கும் பாத்துருவோம். இப்ப என்ன பார்க்கணும்? பிள்ளைகளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுல, நான் கல்யாணத்தை பத்தி என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதானே. இப்போ படிக்க போடுறத பத்தி பாக்குறதா தானே பேச்சு. மருமகனே இருங்க, கொஞ்சம் கோவப்படாம இருங்க, எல்லாத்தையும் பாத்துருவோம். அப்புறம் எதுக்கு நானு என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? மருமகனே கொஞ்சம் கோவப்படாம இருங்க. இல்ல கோவப்படல, என்னன்னு தான் கேக்குறேன். பெரிய மருமகனும் வீட்டுல இல்ல, பரீட்சை நடக்குதுன்ட்டு வேலை இருக்குன்ட்டு போயிட்டாரு. நீங்களாவது இருங்க, ஜாதகம் பார்க்கும்போது வீட்டுக்கு பெரிய ஆளுன்னு யாராவது இருக்கணும்ல. அதான் நீங்க இருக்கீங்க, இந்த எங்க அப்பா இருக்காரு. எங்க செத்த நேரம் இருங்குங்க, நம்ம பிள்ளைகளுக்கும் பாத்துருவோம். நீங்க பாருங்க, அதெல்லாம் இருப்பாரு. சரி, என்ன பார்க்கணும்? என் மகனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, என்ன பிள்ளை இல்ல, அது என்னன்னு பாருங்க. பிள்ளை கிடைக்குமா? அதெல்லாம் பிள்ளை எல்லாம் இருக்கு. உங்க வீட்டுல யாருக்குமே வாரிசு இல்லாம இருந்ததே கிடையாதே. அதெல்லாம் எல்லாருக்கும் வாரிசு இருக்கு. அப்ப சரி, கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கட்டும். அதெல்லாம் அவங்க கையில தான் இருக்கு, அவங்க பாத்துக்கிடுவாங்க. சரி அப்ப சரி அப்ப சரி. பெரியம்மா அந்த ஜாதகத்தை கொடுங்க. இந்த கொடுக்குறேன். சாமி, இது என் பிள்ளை ஜாதகம். என் பிள்ளைக்கு வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைச்சிருமா? இந்த ராசிக்கு ஆமா, உங்க பிள்ளை வெளிநாட்டுல போய் படிப்பாரு. சந்தோஷம் சந்தோஷம். பெரியம்மா கல்யாண பேச்சை எடுங்க, நான் கேட்டா குழந்த நேரம் வைவாரு. இருத்தா சாமி, என் பேத்திக்கு ஏதோ கண்டம் இருக்கிறதா உள்ளூர் ஜோசியர் சொன்னாரு. அது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க. அதத்தே நான் இவர் வந்ததுல இருந்து காட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஜாதகமா? இது ரெட்ட பிள்ளைகளா? ஆமா ஆமா, ரெட்ட பிள்ளைகதேன். கூட பிறந்தது 2 ஆம்பளை பிள்ளைகளா? ஆமா ஆமா, 2 அண்ணங்காரன். தாய் மாமன் இருக்காதா? 2 மாமனுங்க இருக்காங்க. மாமனுக்கு பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களை கட்டலாமா? ஜெய் இருத்தா பஞ்சு. ஆமா, இந்த பிள்ளைக்கு கண்டம் இருக்கு. சாமி, கண்டம்னா எந்த மாதிரிங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி, விவரமில்லாத பச்சை பிள்ளை. இருக்கிறத தாம்மா நான் சொல்லுவேன். சாமி, கண்டம்னா எப்படி, உசுருக்கு ஆபத்து அந்த மாதிரியா? என்ன பிரச்சனை, எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு எல்லாம் ஜாதகத்துல காட்டிட்டா மனுஷங்க அந்த நேரத்துல பாதுகாப்பா இருந்துக்கிடலாம்ல. இருந்துக்கிடலாம்ல, அதனாலதான் கேக்குறேன். அதெல்லாம் காட்டாதுமா. அப்புறம் கண்டம் இருக்குன்னு மட்டும் எப்படி காட்டுது? சில கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்தா பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்க இருக்கு. அப்ப கண்டம்னா எப்படிதான் கண்டம்? எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இந்த பிள்ளை ஜாதகத்துல பெரிய பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 to 6 ராகு காலத்துல பைரவருக்கு விளக்கு போட சொல்லுங்க. அந்த பிள்ளை கையாலதான் போடணும். அந்த பிள்ளைக்கு தோதுபடலைன்னா ரத்த சம்பந்தம் உள்ளவங்க யாராவது போடலாம். ஆனா முக்கியமா அந்த பிள்ளை தான் எப்பயும் போடணும். முடியாத நல்ல வேணா மாத்திக்கங்க. சரி, அப்புறம் வேற அந்த பிள்ளைய தனியா எங்கேயும் அனுப்பாதீங்க. அது நாங்க எப்பவுமே அப்படித்தான் இருப்போம். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் விவரம் பத்தாது, அதனால அந்த பிள்ளைய தனியா எங்கேயுமே விட மாட்டோம். தனியா போக்குவரத்து எதுவும் வச்சுக்கிட வேண்டாம். இந்த பஸ்ல தனியா அனுப்புறது, வெளியூருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாம். அப்படின்னா பஸ்ல போறது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவும் ஆயிருமோ? ஏன் சாமி திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. அந்த பிள்ளை உசுருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா? எதா இருந்தாலும் 18 வயசு முடிஞ்சாதாம்மா சொல்ல முடியும். எது ஆபத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா? தாத்தா பஞ்சு சும்மா இரத்தா. அவர் அப்படித்தானே மாமா சொல்றாரு. நடக்கிறத முன்ன கூடிய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் பாக்குறது. இவர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவேன்னா அப்புறம் என்னத்துக்கு பார்க்கணும்? இந்த அடியில இருக்கிறது என் சின்ன பேத்தியோட ஜாதகம். அவ ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவா? அதே பாருங்க. 2 7 சுக்கரன். இந்த பிள்ளைக்குமே கொஞ்சம் சிரமமான காலமாத்தே இருக்கு. இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு. இப்பதான் 7 சனி வேற ஆரம்பிச்சிருக்கு. சாமி, இப்ப இந்த 2 பிள்ளைகளையும் சொந்தத்துல கட்டி கொடுக்கலாமா இல்ல அந்நியத்துல கொடுக்கலாமான்னு பாருங்க. நம்மளே ஆரம்பிக்கணும் போல. இந்த 2 பிள்ளைகளையுமா சொந்தத்துல வாக்கப்படுறதுக்கு தான் யோகம் இருக்கு. அந்நியத்துக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்பாடா, எனக்கு அது போதும். அப்புறம் சாமி, இந்த 2 பிள்ளைகளும் ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போவாங்களா இல்ல எப்படின்னு பாருங்க. ஏதா பஞ்சு, இல்ல கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கிடுவோம் மாமா.
கல்யாணத்தை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு இப்போதைக்கு பேச்சு எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப என்னைய வச்சுக்கிட்டு இதே பேச்ச பேசினா எப்படி? அப்புறம் நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? ராவணா ராவணா இரியா இரியா. இல்ல இப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன வயசாகுது? கல்யாண பேச்சு ரொம்ப அவசியமா? இப்போ படிக்க போடுறத பத்தி தானே பேச்சு. இப்ப எதுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க? இவரை கூப்பிட்டு உட்கார வச்சது தப்பா போச்சு. நம்மளா பார்த்துருக்கணும். இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க பாருங்க. இப்ப இந்த 2 பொம்பளை பிள்ளைங்க ஜாதகமே கொஞ்சம் சிக்கலாத்தே இருக்கு. படிக்க போடுறத பத்தி ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமா படிக்க போடுங்க. ஆனா ஆனா இந்த பிள்ளைகளுக்கு சொந்தத்துல மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. மொத்தம் 4 பசங்க இருக்காங்க சாமி இந்த 2 பிள்ளைகளுக்கு. இப்ப அதுல என்ன சாமி, இந்த இந்த மூத்த பிள்ளைக்கு கண்டம் இருக்குன்னு காட்டுதுல்ல, பேசாம இந்த 4 பசங்கள்ல யார் ஜாதகம் பொருந்ததோ பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருங்களேன்.